சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இதை கேட்ட நொடி முதல் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. ஓம் சாயிராம் என்று முழு பக்தியோடு என் நாமத்தை சொன்ன பிறகு இந்த நொடி உன் மனதில் எதை நடக்க வேண்டும், எது நிறைவேற வேண்டும் என்று மனதில் நினைத்து ஆசையை என் மீது வைக்கிறாயோ, பிரார்த்தனையை என்னிடம் வைக்கிறாயோ, அதை நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்காக நடத்தியே வைப்பேன். இது உனக்கானது என்பதினால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது குழந்தையே. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும். சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது, வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது
உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையை எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கானதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. மாற்றம் வரும். அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும். அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது. முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் சில கஷ்டங்களையும் அனுபவித்தாய். அந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க அல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை என்ன என்று உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள். இனி என் திட்டப்படி உன் வாழ்வு மிக நன்றாகவே மாறும். மிக நன்றாகவே மாறி உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் அந்த திட்டத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். திட்டத்தை எதிர்நோக்கி காத்திரு. எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அந்த நம்பிக்கையே உன்னை உன் வாழ்வில் கரை சேர்க்கும். மிக பிரகாசமாக நான் சிலவற்றை உனக்கு தாமதமாக தருகிறேன் என்றால் அது மிக தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏதாவது கிடைக்க தாமதமாகிறது என்றால் அதற்கான இரட்டிப்பு பலன்களோடு உனக்கு மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தப் போகும் அனைத்து சிக்கல்களிலிருந்தும் வெளிப்படப் போகிறாய். உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை விட்டு வேறு யாருக்கும் செல்லாது குழந்தையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகி சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே அஞ்சாதே. நமக்கான விடியல் என்றாவது ஒரு நாள் வரும். நமக்கான நல்ல மாற்றங்கள் நம் வாழ்க்கையிலும் வரும். நமக்கான மாற்றம் வரும் பொழுது நாம் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு நித்தம் நித்தம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வையே புரட்டி போட வைக்கும் ஒரு அற்புத நிகழ்வு, ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே இன்று காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். கலங்கிய விழிகளை துடைத்துவிட்டு சந்தோஷமாகவே கேள். உன்னுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன். நான் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க எனக்கு உதவி புரியுங்கள். என் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுங்கள் என்று நம்பிக்கையோடு என்னை தேடி வந்திருக்கிறாய். நான் உன்னை கைவிட மாட்டேன். என்றுமே என்றென்றுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உன் அருகிலேயே உன் இல்லத்திலேயே இருந்து கொண்டிருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே.
உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ, என்னை எப்பொழுது உன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, என்னை எப்பொழுது உன்னுடைய தந்தையாகவே பாவித்து உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் வந்து கூறினாயோ, என்னை முழுவதுமாக நம்பி என் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த நொடியிலிருந்து நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றித் தர உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. நீ செய்த தவறை எப்பொழுது உணர்ந்து விட்டாயோ, அந்த நொடியிலிருந்து உன் கர்மாக்களை நான் குறைத்து விட்டேன். எதற்குமே பயப்படாதே. நான் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து உன்னை காத்து ரட்சிப்பேன். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என்னுடைய பிரியமான குழந்தைக்கு உண்டு. எப்பொழுதுமே உன் இலக்கு எது என்பதை நிர்ணயித்து வாழ பழகிக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, இதுதான் சரி என்று எப்பொழுது உன் மனதிற்கு புலப்படுகிறதோ அந்த வழியில் உன் பயணத்தை சென்று கொண்டே இரு, செலுத்தி கொண்டே இரு. மற்றவர்களுக்காகவோ அல்லது உன் மனம் விரும்பியவர்க்காகவோ உன்னுடைய இலக்கை மாற்றிக்கொள்ளாதே. வெற்றி நிச்சயமாக உன்னை சேரவே சேராது. இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருந்தால் வெற்றி கிடைக்கவும் கிடையாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு சமயம் ஒரு ஊரில் குருவை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வந்தார். வந்து குருவிடம், குருவே, எனக்கு எந்த வேலையும் சரிப்பட்டு வரமாட்டேன் என்கிறது. எதை ஆரம்பித்தாலும் நம்பிக்கையோடு தான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறேன், ஆனால் அனைத்துமே நஷ்டத்தில் மட்டுமே முடிகிறது அப்படின்னு ரொம்பவே கவலையோடு தன்னுடைய வேதனை, போராட்டம், மன வருத்தம் எல்லாத்தையுமே குரு கிட்ட சொன்னார். அப்போ குரு, ஏன் உன் வேலைகளில் என்ன பிரச்சனை வருகிறது? அப்படி என்னதான் பிரச்சனையில் நீ தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு குரு அந்த வந்த மனிதரை பார்த்து கேட்டார். அப்போ வந்தவர் செய்த தொழில்கள், என்னென்ன தொழில்கள் செய்தேன், என்னென்ன தொழில்கள் செய்து அதில் நஷ்டம் அடைந்தேன் அப்படிங்கிற பட்டியலிட்டான் வந்த நபர் குருவிடம். இங்கே பாருங்க குருவே, இத்தனை தொழில் செய்தும் எதிலையுமே எனக்கு முன்னேற்றமே கிடைக்கல. வந்தவனின் குறைபாடு குருவுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒருவனுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. அதில் கிணறு வெட்ட கிளம்பினான் அந்த மனிதன். கிணறு வெட்ட இடம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியே வந்த பெரியவர் ஒருவர் ஒரு இடத்தை சுட்டி காட்டி அங்கு கிணறு வெட்ட சொன்னார். அவனும் அங்கு தோண்ட ஆரம்பித்தான். சிறிது ஆழம் தோண்டி இருப்பான். அந்த பக்கமாக போக வழிபோக்கன் ஒருவன், ஏன்பா அங்கே தோன்ற, அங்கெல்லாம் பாறை தான் ஜாஸ்தியாக இருக்கு, இந்த இடத்துல தோண்டு என்று வேறு ஒரு இடத்தை காட்டிவிட்டு போனான். அப்போ அந்த ஆள் உடனே அங்கேயும் தோண்ட ஆரம்பித்தான். அப்போது அந்த வழியே போன இன்னொரு ஆள் அவனை வேறு இடத்தில் தோண்ட சொல்ல மீண்டும் மீண்டும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தான் அந்த மனிதன். இப்படியே 1 மாத காலமாச்சு. ஒவ்வொருவர் பேச்சை கேட்டு கேட்டு இடங்களை மாற்றி கொண்டிருந்ததில் அவன் எந்த இடத்தையும் முழுமையாக தோண்டி இருக்கவே இல்லை. அந்த சமயம் முதலில் வந்த பெரியவர் அந்த பக்கம் வந்தார். அவருடைய குழப்பத்தை உணர்ந்தார். இப்படி மாறி மாறி தோண்டியதற்கு பதில் அந்த உழைப்பை ஒரே இடத்தில் காட்டியிருந்தால் நல்ல நீர் சுரந்திருக்கும், கிணறும் உனக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை குரு சொல்லி முடித்தபோது எந்த தொழிலையும் தான் முழுமையாக செய்யாமல் பாதியிலேயே விட்டது அப்படிங்கிறத வந்தவனுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அப்போது குரு அவனுக்கு ஒரு அறிவுரையும் கூறினார். உன்னுடைய இலக்குகளை நீ மாற்றிக்கொண்டே இருந்தீனா உனக்கு வெற்றி கிடைக்காது. இலக்குகளை எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்காதே.
முதல்ல உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான இலக்கு என்ன என்பதை முதலில் நிர்ணயம் செய்து கொள். அந்த இலக்கில் எப்படி வெற்றியடையலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டுமே உன் மனதில் பதிய வைத்து கொண்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் இலக்கை நோக்கி உன்னுடைய நகர்வுகள் இருந்து கொண்டே இருக்கட்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன்வசம் ஆக்கி கொள்ளலாம். நீ வழியில போகும் பொழுது 1000 தடைகள் வரும், தடங்கல்கள் வரும். ஏன் உன்னை சுற்றி 1000 பேர் உன்னால இது முடியாது அப்படின்னு பல எதிர்மறையான விஷயங்களை நீ கேட்டாலும் கூட எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் உனக்கு வரும் தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ அடைய வேண்டிய இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியணும். உன்னுடைய இலக்கு என்ன, அதை எப்படி அடையலாம் என்ற சிந்தனை மட்டும்தான் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இருந்தா நிச்சயமா நீ வெற்றியை சாதிக்கலாம், வெற்றியை உன்வசம் ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு குரு அந்த மனிதனிடம் அறிவுரையை வழங்கினார். அந்த மனிதரும் நாமும் எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்து எதையுமே சரிவர செய்யாமல் இருந்ததுனால தான் நமக்கு எல்லாமே நஷ்டத்தில் முடிகிறது. இனி ஒரு வேலையை எடுத்து அதில் திறம்பட உழைத்து நம் வெற்றியை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவோட குருவை விட்டு தன்னூர் பக்கம் சென்றான் அந்த மனிதன். நாமும் நம்மளுடைய இலக்கை நிர்ணயித்து கொண்டு அந்த இலக்கை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் செய்து கொண்டே வந்தால் நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடையலாம். நினைப்பதற்கு மேலாகவே வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், வாழ்க்கையில் வென்றே காட்டலாம். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். இதுவரை உனக்கிருந்த கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு உனக்கு விலகப் போகிறது. உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்தவர்களுக்கு மட்டுமே இது சூட்சமமாக கண்களுக்கு தெரியும். நீ இது நாள் வரை எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் சேரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது.
கவலைப்படும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய், எதற்காக வேதனைப்படுகிறாய் என்று சிந்தனை செய்தாலே போதும். அந்த கவலை தேவையில்லாத கவலை என்று உனக்கே புரிந்துவிடும். உன் மனதின் சாவியை நீ வைத்து கொண்டால் பரிபூரண சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம். தேவைப்படும் பொழுது மனதின் சாவியை வைத்து மனதை திறந்து கொள். தேவையில்லாத பொழுது மனதை பத்திரமாக பூட்டி வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு சூட்சம அறிகுறியாகவே இருக்கும். தோல்வியையே வீறு கொண்டு தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்த்துவது கடினம். நம்பிக்கையோடு இரு, உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். எத்தனை தடைகள் வந்தாலும் நேர்மையோடும் நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. நேர்மை, நம்பிக்கை, முயற்சி ஆகிய மூன்றும் தான் உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழி தன்னம்பிக்கையோடு இருப்பதுதான். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக அடையலாம்.